வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த சாயங்கால நேரத்தில் இந்த கொரோனா கூட பார்க்காம லைன்ஸ் அப்படின்ற ஒரே பேருக்காக வந்து உட்கார்ந்துருக்கிற அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த லைன்ஸ் கோல்டு கிளப்போடைய தலைவர் திரு ஆறுமணினார் அண்ணனை வந்து தேங்க் பண்ணிக்கிட்டு, தேங்க் பண்ணனா நிறைய எல்லாருமே தேங்க் பண்ணலாம். நான் எல்லா பேரும் தெரியாதனால டைம் வந்து குறைவாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸோ நிறைய எல்லாம் பேசிட்டாங்க. லைன்ஸ் கிளப் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், இதில் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடச்சது வந்து நான் பெருசாக நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து பெருசாக நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, அருமணியாளர் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். சரிண்ணே கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னேன். அதுக்கு டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னேன், 21ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா நீ கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க பொதுமக்களை தாண்டி வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த உலகம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒரு இடத்துல அதாவது தொழில்துறை, அதுக்கடுத்து வந்து கஸ்டமர்ஸ், பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர், இது ரெண்டு வச்சு தான் அந்த உலகம் ரன் ஆகும். இவங்க பொருள் தயாரிப்பாங்க, அங்கே கொடுப்பாங்க, இவங்க வாங்குவாங்க, இந்த பண பரிவர்த்தனை நடக்கும். இதுதான் பிஸ்னஸ் வந்து இந்த உலகம் ரன் ஆகிறதுக்கான ஒரு பேஸான விஷயம். ஸோ இதில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது தான், இந்த உலகளாவிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது என்னன்னா இந்த கொரோனா அப்படின்ற விஷயம். ஸோ இதில் வந்து நான் திருநெல்வேலியில் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிறுவனத்தையும் ஒரு கம்பெனி வந்து ஆசையாக தொடங்குவாங்க. எப்படி தொடங்கும் போது வந்து நம்மளும் ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி வந்து பெரிய பிராண்ட் ஆகிடணும், இல்லைன்னா ஒரு ஆப்பிள் நிறுவனம் மாதிரி வந்துடணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் வந்து எல்லாருமே நம்ம தொழிலை வந்து தொடங்கும் இல்லையா. ஆனால் அதை வந்து அச்சீவ் பண்ணிடுறோமா ஒரு காலகட்டத்தில் பல வருஷமாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமே, அண்ட் நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் ஓடிட்டே இருக்காங்களா, இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய கேள்விக்குரியாது. இன்னைக்கு சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிராண்ட்லாம் எங்கேருந்து போயிருந்தா திருநெல்வேலியிலேருந்து போனவங்க தான். போர்த்தீஸ்லேருந்து, ஆர்எம்கேலேருந்து, ஹெச்சிஎல்லேருந்து இல்லையா. இங்கே இருக்க பெருமகளுக்கு இருக்கிற ஒரு அறிவு வந்து பிற மாவட்டங்களை விட இங்கே அதிகமே நான் சொல்லுவேன். அது திருமராவே சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து திருநெல்வேலிக்கு வரோம் அப்படின்ட்டு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க தொழிலை வந்து இதே தொழிலை சென்னையில் பண்ணுறேன் அப்படின்னா மாத வருமானம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியும், தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். அசால்ட்டாக வந்து பிஸ்னஸ் நடக்கும். நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். ஆனால் திருநெல்வேலியில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, திருநெல்வேலியில் நிறைய பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கனவு. திருநெல்வேலியில் நிறைய பிராண்ட் உருவாக்கணும், பேர் சொல்கிற மாதிரி பிராண்ட். திருநெல்வேலி அல்வாவை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து திருநெல்வேலி எப்படி பார்க்குதுன்னா ஒரு அல்வா கலாச்சாரமும் இல்லையா, இப்போ அங்கே வந்து பிரச்சனை உள்ள ஊரில் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வேறு மாதிரியான ஐடியாலஜி இருக்குது. ஒரு இப்போ வடக்க உள்ளவங்களாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அறிவை விட இங்கே ஒருத்தர் தொழில் தொடங்குறாங்கன்னா காலேஜ் முடிச்சு தொழில் தொடங்குறோட அறிவு வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டன்ட்டாக இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது. சரி ஓகே. ஸோ இதில் வந்து இங்கே பிராண்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 256 ஆன்லைனில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேலே வந்து நான் அந்த பிராண்டிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
சரிங்களா. ஸோ இதுக்காக யுவர் ஸ்டோரி அப்படின்ற ஒரு மேகசின்லேருந்து நம்ம கவர் பண்ணியிருந்தாங்க நியூஸை. ஸோ அதை வந்து நான் திருநெல்வேலிக்கு பெருமை சேர்த்தா நான் வந்து நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மீட்டிங்கில் நம்ம இப்போ என்ன பேசலாம் அப்படின்னா, 21ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ண போகுது. நம்ம ஊர் ஆட்கள் தான் இப்போ சென்னைனா டக்குன்னு அடாப்ட் ஆயிடுவாங்க. ஒரு டெக்னாலஜி, புது டெக்னாலஜி வருது தொழிலுக்கு அப்படின்னா உடனே அது என்னங்கிறத படித்து அடாப்ட் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம ஊர் ஆட்கள் அப்படி கிடையாது. இதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுமா, இது இல்லாமலே பண்ணிடலாம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணியிருக்கேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணியிருக்கேன் பிஸ்னஸு. இப்போ வந்து ஜூம்னு ஒரு வருது, ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? ஜூம் ஆப் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? சூப்பர், வெரி குட். ரைட்டா? எஸ், சூப்பர். ஸோ இந்த அதை இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜூம் ஆப் அப்படின்றது இந்த கொரோனாக்கு முன்னாலே வச்சு இருக்கு. அப்படி தானே? நான் கிட்டத்தட்ட ஜூம் வந்து ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் வந்து ஃப்ரீ கால் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால்னு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் உண்டு, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த ஒரு கொரோனாங்கிற இக்கட்டான சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ண வச்சிருக்கோம்னா, ஒரு டெக்னாலஜிக்குள்ள தள்ள வச்சிருக்கு, ஒரு புது விஷயத்துக்கு படிக்க வச்சிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இந்த 21 செஞ்சுரியில் நம்ம எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு ஐடியாவாக நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசணும் சார். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், சரியா, மிகப்பெரிய தொழிலதிபர். அவர்கிட்ட போய் எல்லாரும் ஐடியா கேட்பாங்க, எப்படி தொழிலை முன்னேற்றது வைக்கிறது அப்படின்னா ஐடியா கேட்பாங்க. பல வருஷமாக தொழில் பண்ணுறாரு. ஒரு பேச்சுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குன்னு வைங்களேன். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது எல்லாருமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தங்கமான ஒரு பையன். இப்போ தொழிலை வந்து டெவலப் பண்ணிட்டாரு, ஊரில் நல்ல பேர். அப்புறம் என்ன பண்ணலாம், பையன்கிட்ட தான் கொடுக்கணும் பிஸ்னஸை. நம்ம அப்படி தானே பண்ணுவோம், பரம்பரை பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், அப்பா தொழில் பண்ணுறாருன்னா பையனுக்கு தான் வந்தாகும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுறாருன்னா, பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு. தம்பி இங்கே வா, நான் உங்ககிட்ட நான் எப்படி முன்னேறினேன், நான் எப்படி இவ்வளோ பேர் வாங்கினேன் அப்படின்ட்டு உனக்கு ஒரு 2 விஷயம் சொல்லித்தரேன். இதை நீ ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னா நீ வந்து என்னோட பெரிய ஆள் ஆகிடலாம், அப்பாவோட பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு மகனும் சரிங்கிறார். சரிப்பா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே, இங்கே வா அப்படின்னு போட்டு உட்காந்து சொல்கிறாரு. நீ என்ன பண்ணு, வியாபாரத்துக்கு போகும்போது நிழல்லே போயிட்டு நிழல்லே வா அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? நிழல்லே போயிட்டு நிழல்லே வான்றாரு. இது என்ன இப்படி சொல்கிறாரு, இப்படி செஞ்சால் எப்படி ஃபேமஸ் ஆக முடியும், எப்படி பணக்காரன் ஆக முடியும்? பையன் யோசிக்கிறான். சரிப்பா இது ஈஸி தானே, நான் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாரு. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறார். 2வது விஷயம், அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு வித்துரு அப்படின்றாரு. என்ன சொன்னாரு? அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு வித்துருன்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு. சார் நம்ம அப்பா வந்து கொடுத்து அவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தலைவர் வந்து ரெடி ஆகிட்டாரு. தங்க மகன் ரெடி ஆகிட்டு சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடறாங்கன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு. கொஞ்ச நாள் போகுது, வருஷம் ஆகுது, பல வருஷம் ஆயிடுது. அப்போ ஒரு திடீர்னு ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது இவர் என்ன ஆயிடுறாரு, அந்த ஊர்லேயே மிகப்பெரிய என்ன ஆயிடுறாரு, எப்படி ஆவாரு, மிகப்பெரிய ஏழை ஆயிடுறாரு. ரைட்டா? அப்படித்தானே? நல்லே போயிட்டு நிலையே வரணும். அப்புறம் வந்து அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு விற்றோம்னா என்ன ஆகும், நம்ம தொழில் பண்ணுறான் நமக்கு தெரியாதா? அதே மாதிரி கஷ்டப்பட்டு போனால், ரொம்ப கஷ்டப்பட்டு போனால் அப்புறம் அவங்க அப்பாட்ட ஐடியா கேட்டு முன்னேறின ஒருத்தர் வராரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு வராரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி உங்கள் அப்பா பேச்ச காட்டேன், நான் வந்து ஊதாரியாக ஊரில் சுற்றிட்டு இருந்தேன், அப்பா சொன்னதை கேட்டு தான் இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கேன், நீ வந்து இப்படி கஷ்டப்படுறியப்பா, இது பார்க்கவே சங்கடமாக இருக்கு, என்ன சொன்னார், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, எங்கள் அப்பா சொன்னதான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா. உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னோடனே, இனி வந்து நிழல்லே போயிட்டு நிழல்லே வர சொன்னார், சரியா, அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு விற்க சொன்னார். ஆனால் பாய் போயிலே அதுக்கு வந்து அது அர்த்தம் கிடையாது. அந்த 2ஐயும் கேட்டு தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், நீ வந்து அதை எப்படி பண்ணேன்னு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், நான் வெயிலில் போகக்கூடாதுன்னு போகிறவங்களாம் பந்தலை போட்டேன், அதிக விலைக்கு எங்கே மேக்ஸிமம் எங்கே கிடைக்குமோ அங்கே வாங்கி கம்மியான விலைக்கு எல்லாரும் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க இருப்பான். ஏன் சந்தோஷம் போச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த வந்தவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பதில் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், போகும்போது சொல்கிறேன், சரியா? ஓகே. இப்போ வந்து 21st செஞ்சுரியில் நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துறோம். ஏன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கல, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கதை முடிஞ்சு போய் சாப்பிட போயிடுவீங்க. என்ன நான் வந்து 2-3 வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன் லைன்ஸ் கிளப்பில் பேசி. ஏற்க ஆரம்பிக்கும் போது கூட்டமாக இருப்பாங்க, அவன் இடையில பார்க்கவும் அந்த பின்னால் பெஞ்சு காலியாவான், அதுக்கு முன்னால் இருக்க திரும்பி பார்ப்பாரு, அவன் போயிட்டாங்க வந்துரு ரைட்டு. நான் என்ன பண்ணுவேன், கடைசியில் பாதி இங்கே பேசுவேன், மிச்சத்தை வந்து சாப்பிட்ற இடத்துல போய் பேசிகிட்டு இருப்போம். அது சொன்னீங்களா, அது என்ன விஷயம் அப்படிப்பாங்க.
சரி, அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலியன்ஸ், நம்ம இப்போ 21st century நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொழில்நுட்பத்தை உள்ளே கொண்டு வரணும். ஓகேவா? நான் வந்து ரொம்ப யோசிக்கிட்டே இருந்தேன், பிட் பேப்பர் வச்சுட்டு பேசுறது அப்படின்ட்டு. மேடை கொடுத்தாங்க, இப்போ பிட் பேப்பர் தெரியாது. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, திங்க் அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு கேள்விப்பட்டீங்களா? திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா பள்ளியா? இல்லை இல்லை, வெரி குட், சூப்பர் தான். இதுதான் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் நம்ம பேசுறது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 வட்டத்துக்குள்ளேயே வராதிங்க, அந்த வட்டத்தை தாண்டி போய் யோசிங்க அப்படிம்பாங்க. அதான் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 21st century முக்கியமான விஷயம் என்னன்னா, திங்க் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உள்ளே போய் டீப்பாக யோசிங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளே என்ன இருக்குது, எதை வச்சு ஆரம்பிக்கும்? நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, இன்னைக்கு ஆரம்பிக்கண்டா, இன்னும் 2 வருஷத்துல வந்து ஒரு பொருள் விற்கிறோம் அப்படின்னா இத்தனை பொருள் விற்கணும், இத்தனை லட்சம் வரணும். இதான் நம்ம கான்செப்ட். அது கரெக்டா? அரிசி விற்கிறோம், ஆனால் தப்பாட்டு வைங்கன்னா அரிசி விற்கிறோம் அப்படின்னா ஒரு 100 மூடை விற்கணும், இவ்வளோ லாபம் வரும் ஒரு மாதத்துக்கு தான் நம்ம ஐடியா. இது வந்து அவுட் சைட் த பாக்ஸ். சரியா? சேல்ஸாகவே யோசிப்போம், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இவ்வளோ லாபம் வரும். அப்படி அது கிடையாது பிஸ்னஸ் அப்படின்றது. இன்சைட் த பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலி நான் பிராண்டிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனால சொல்கிறேன். நம்ம தலைமுறைக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறோம், அதான் நம்மளோட ஆசை. நம்ம தலைமுறைக்கு அப்புறமும் தொழிலை வந்து யாராவது நடத்துறதுக்கு வேணும் அப்படின்றது ஆசைன்னா நம்ம வந்து பிஸ்னஸை உள்ள கூட யோசிக்கணும். என்னென்னா நமக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், ஒரு தொலைநோக்கு பார்வை. எதுக்காக ஆரம்பிக்க போகிறோம்? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அது வெறுமனே லாபத்துக்காக மட்டுமே கிடையாது. பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. பிஸ்னஸ்னா ப்ராஃபிட் மட்டுமே இல்லை நண்பர்களே. பிஸ்னஸ் அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கறது தான் பிஸ்னஸ். அதுதான் ஒரு பிஸ்னஸ் மேனோட அடிப்படை கடமை. ஓகேவா? அரிசி விற்கிறோம் அப்படின்னா நிறைய பசிக்கு நம்ம போய் வாங்க போகிறோம். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா பசி இருக்குது, அதை தீக்கிறதுக்காக அரிசி கடை வேணும். இதுதான். அரிசி விற்றா காசு வருங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ திங்க் இன்சைட் த பாக்ஸ். இந்த பிஸ்னஸ் எதுக்காக பண்ண போறீங்கிறத முதல்ல யோசிக்கணும். ஓகேவா? மார்க்கெட்டிங் வந்து எத்தனை பேருக்கு போய் இது சேரப்போகுது, எத்தனை பேருக்கு நம்ம உதவ போகிறோம் அப்படின்ற ஒரு விஷனரியோட முதல்ல என்ன பண்ணுங்க, பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஏன் இப்போ 21st centuryக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் ஓடிட்டே இருந்தோம். என்றைக்குமே வந்து எப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் சேல்ஸ் ஆரம்பிக்கோ அப்போ வந்து பிஸ்னஸ் கவனிக்கவே மாட்டோம். கவனிச்சிருக்கீங்களா? சேல்ஸ் ஆரம்பித்து கல்லால் காசு வந்துட்டுனா அடுத்து வந்து கல்லாப்பட்டிக்கும் கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்ம யோசிப்போம். கல்லாப்பட்டி எப்படி நிரப்புறது, நிறைய கஸ்டமர் எப்படி கொண்டு வரது அப்படின்னா பிஸ்னஸை வந்து யோசிக்க மாட்டோம். அது எப்படின்னா இந்த கல்யாணம் பண்ண மாதிரி தான். புதுசாக கல்யாணம் பண்ணப்போ என்ன செய்வோம், இப்போ நல்ல பொண்ணே பூவே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், 3 மாதம். ஆமாம், 1 மாதம். 1 மாதம் பெரிய விஷயம், பரவாயில்ல. அண்ணன் சாதிச்சிருக்காரு 1 மாதம். ஏடா 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன பேரும் அங்க போ, அவ்வளவுதான். அது வரைக்கும் ஏமா டார்லிங் செல்லம் அது போட வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் எல்லாருக்கும். இதே மாதிரி தான் பிசினஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த காசு உள்ள வந்த உடனே அந்த பழைய பொண்டாட்டி மாதிரி ஆயிரும் பிசினஸ். பிசினஸை கவனிக்க மாட்டோம். பிராண்ட் நம்ம இப்படி பேர் வச்சோமே, இந்த பேர் 4 பேருக்கு தெரியுதா, எந்த ஊர் வரைக்கும் நம்ம பேர் சொன்னா தெரியுங்கிறத கேட்கவே மாட்டோம். எவ்வளோ நடக்கா சென்னையில இருந்து ஒருத்தன் வந்து இங்க பிசினஸ் பண்ண வரான்னா ரைட்டுன்றோம், ஏதோ ஒரு கேட்டகரி குறித்து வந்துடுவான், பிசினஸ் நடத்திடுவோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்றோமா, வைக்கிறோமா, நம்ம பிசினஸ் எவ்வளவு பேருக்கு தெரியுதுங்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவனிக்க மாட்டோம். ஸோ பிசினஸ் என்ன செய்யணும், புது கொண்டாட்டி கவனிக்க மாதிரி கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம நம்ம என்ன செய்யணும், 21st centuryல இந்த கொரோனா டைம்ல யோசிக்க வேண்டிய நேரம். இவ்வளவு நாள் நம்ம பண்ணுவேன், பேர் சம்பாதிக்க நினைச்ச நம்ம பிசினஸ்க்கு அந்த பேரை சம்பாதிச்சிட்டோமா, காசு சம்பாதிச்சாச்சு, பேரை சம்பாதிச்சோமா, நம்ம பேர் எத்தனை பேருக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி யோசிக்க வேண்டியது. அப்புறம் வந்துட்டு யூஸ் த எக்ஸிஸ்டிங்னு சொல்லுவேன். எப்பவுமே இருக்கிற என்ன சொல்றது, இருக்கிற விஷயங்களை பயன்படுத்தணும். நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து பயன்படுத்தணும். நம்மகிட்ட எப்பவுமே மனுஷனுக்கு என்ன ஒரு மைண்ட்ல இருக்கும் அப்படின்னா, அவன்கிட்ட இல்லாததுல தான் அவனோட சந்தோஷம் இருக்கும்னு நினைப்போம். கரெக்டா? இந்த தொழில் நடத்தணும்னா என்கிட்ட வந்து இப்போ 10க்கு 10 ரூம் தான் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இது மட்டும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அப்படி பண்ணிடுவேன், நான் வந்து இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறத எப்படிலாம் பயன்படுத்தணும் முதல்ல யோசிங்க. இது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, திருநெல்வேலி தொழில் பண்ணுற எல்லாரும் திருநெல்வேலியில யார் யார் தொழில் பண்ணுறான்னு அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? உள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வாங்கினா உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, சென்னைக்கு இருக்கான்னு கால் பண்ணுவாங்க.
மதுரைக்கு இருக்கான்னு கால் பண்ணுவாங்க, கோயம்புத்தூருக்கு இருக்காங்க, திருநெல்வேலியில இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? இப்போ பெரிய ஈவெண்ட் டிஎன்பிஎல் நடக்குது. டிஎன்பிஎலுக்கு வந்து ஆர்டர் வருது, என்கிட்ட கொட்டேஷன் கேட்டாங்க. சொல்லுங்க. கொட்டேஷன் வந்து சென்னை ஒரு கம்பெனி வந்து ஜென்னெக்ஸ்னு ஒரு பெங்களூர் கம்பெனி வந்து எடுத்தாங்க டிஎன்பிஎல் நடத்துறதுக்கு, ஃபுல்லாக கிரவுண்ட் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. நானும் கொட்டேஷன் பண்ணி எனக்கு டேரெக்டாக கால் வருது, நீங்கள் பண்ணுறீங்களா திருநெல்வேலியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து நம்ம டிஎன்பிஎல்லே நான் என்ன யோசிச்சேன், டிஎன்பிஎல்கார் நம்ம என்ன ஃபோன் பண்ண போகிறான், பேப்பர் கம்பெனி போல, டிஎன்பிஎல் பேப்பர் வரல, அவன் இதை இவன் நடத்துகிறான் போலன்ட்டு நான் ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. சார் இப்போ ஏன் திருநெல்வேலிக்காரர் கால் பண்ண மாட்டேன்னு நமக்கு ஒன்று. அப்போ இந்த பெங்களூரில் போது பெங்களூர்லேருந்து எனக்கு வருது திருநெல்வேலிக்காரர் யாருன்னு கேட்டு, நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி கமிஷன் பேசிட்டு பேசணும். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் சென்னை எங்கே போனாலும் உள்ளூரில் ஒரு விஷயம் நடக்குன்னா உள்ளூர்கார சப்போர்ட் இல்லாமல் நடக்கவே நடக்கும். எங்கேயோ போயிட்டாலும் இங்கே தான் வரும். அதனால தொழில் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா உள்ளூர்காரங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ காசை கொடுக்க முடியும் கொடுத்து நம்ம ஊர் ஆளுக்காக வளர்த்து விடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம ஊரில் எப்போ வந்து பணம் வந்து அந்த இடத்துல ரொட்டேஷன் ஆகுதோ அப்போ அந்த சிட்டி வந்து டெவலப் ஆகும். திருநெல்வேலிக்குள்ளேயே நம்ம பணம் ரொட்டேஷன் ஆகுதுன்னா, உங்கள் பணம் எனக்கு, என் பணம் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகுதுன்னா நம்ம பணக்காரன் ஆகிட்டே இருக்கும். அது பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ திருநெல்வேலிக்காரன் வளர்த்து விட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், யூஸ் த எக்ஸிஸ்டன். இங்கே இருக்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? திருநெல்வேலியில் இருக்க 100% யூஸ் பண்ணிட்டு அடுத்தது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா முதல்ல திருநெல்வேலி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சென்னை மதுரை விசாரிங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து டீப் ஃப்ளோ, ஆள உழுவதே சிறந்ததுமா. கரெக்டாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா தபார்னு சரி இதில் பணம் பார்த்தாச்சு, அடுத்த இடத்துல கொண்டு கையை வைக்கக்கூடாது. ரைட்டா? அந்த தொழிலை எவ்வளோ டீப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ டீப்பாக பண்ணுங்க. ஒரே தொழிலை டீப்பாக பண்ணுங்க, அதுதான் சக்ஸஸ். பல தொழில் பண்ணுறவன் இனிமேல் என்ன பண்ண மாட்டான், சக்ஸஸ் ஆக மாட்டான். இந்த கவுண்டமணி ஒரு காமெடி சொல்லுவார், சரி ஒருத்தனுக்கு வந்து ஒரு விஷயம் தாண்டா தெரியும், பல விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும். ரைட்டா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா அதை டீப்பாக செய்யுங்க, அதில் பேர் வாங்க. ரைட்டா? இப்போ ஆப்பிள் நிறுவனம்னு ஒன்று இருக்குன்னா, இப்போ ஆப்பிள்னு சொல்லும் போதே உங்களுக்குலாம் ஒரு மரியாதை அந்த ஃபீல் வருது இல்லை, அது நம்ம கம்பெனிக்கார சொல்லும் போது 4 பேர் நினைக்கணும். அதை கொண்டு வரணும்னா நம்ம அதிலே ஒர்க் பண்ணணும். ஆப்பிள் கம்பெனிக்காரன் என்ன பண்ணால் அவன் செல்ஃபோன்லேயும் அவன் ஐபேட்லேயும் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால தான் அவன் இவ்வளோ பெரிய ஆளானான். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், காசு வேணும், இந்த பிஸ்னஸில் எவ்வளோ எடுத்தாச்சு அடுத்த பிஸ்னஸில் எவ்வளோ வரும்னா அதை வாங்கி விற்றா எவ்வளோ வரும், இது வாங்கி விற்றா எவ்வளோ வரும், இது கிடையாது பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு தொழிலை ரொம்ப டீப்பாக பண்ணுங்க, எவ்வளோ டீப்பாக பண்ண முடியும் அவ்வளோ டீப்பாக பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இந்த ஒரு 3 பாயிண்ட் வந்து நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். எம்எஸ்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எஸ்ஐ அப்படின்னா மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுவாங்க. இப்போ தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணாதன்னா இப்போ அடுத்து வந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே அப்படிம்பீங்க. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா பல வழியிலிருந்து நமக்கு வந்து காசு வர வைக்கணும். இது வந்து அடுத்த ஸ்டெப். எப்படி பண்ணலாம், நம்ம செய்கிற தொழிலே வந்து வேற எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கரி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இன்னொரு பிஸ்னஸ் வேற ஏதோ ஒரு டெக்னாலஜி பிஸ்னஸ், ஒரு பேக்கரி வச்சிருக்காரு, ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பற்றி நல்லா தெரியும். அவர் அடுத்து போய் ஒரு வெப்சைட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், காசு இருக்கு என்கிட்ட, 10 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டு 10 பேரில் வேலைக்கு விட்டா என்ன செய்வான், அவன் பாட்டு வெப்சைட் பண்ணிட்டு போயிடுவான்னு ஆரம்பிக்கக்கூடாது. தொழில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கு, இன்னைக்கு இந்தியன் வெரைட்டி பண்ணுறியா, அடுத்து சைனீஸ் கொண்டு வா, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தனியாக கொண்டு வா. ஸோ அதுலேயே கொண்டு போகணும். ரைட்டா? ஸோ இப்படி வந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இதிலே கொண்டு வரலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம், ஹோட்டல் வச்சிருக்காங்களா ஹோட்டலுக்கு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உணவுத்துறையிலே ஆரம்பிங்க. வேற சோர்ஸ்க்கு என்ன செய்யாதீங்க, தேடி போகாதீங்க. அது நம்மளை என்ன செய்ய விடாதுன்னா டெவலப் பண்ண விடாது, நம்ம பேரை வளர்க்க விடாது. காசு ஒரு சம்பாதிச்சிடலாம். ரைட்டா? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸோ அதனால என்ன செய்யணும், புகழ் அப்படின்றது வந்து நம்ம கம்பெனியோட பேரோட வரணும். அந்த கம்பெனி பேருக்குனால நம்ம இப்போ என் பேரை பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சஸ் ஆனந்த்னு சொல்லுவாங்க. என் கம்பெனி பேர் ஆக்சஸ், பேர் ஆனந்த் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் சந்ததிக்கு அப்புறம் அடுத்த சந்ததி இதை எடுத்து நடத்தி கொண்டு போகிற மாதிரி பண்ணுங்க. இன்னைக்கான கல்லாப்பட்டி நடக்கிறதுக்கான விஷயம் கிடையாது, பிஸ்னஸ். இதை வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். டைம் கம்பெனி ஏன்னா வீடு வீடாக போய் பொருள் விற்கக்கூடிய கம்பெனி. விஜிபி வந்து அப்போ தான் ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில்.
சரியா? அந்த மாதிரி ஒரு கம்பெனி, வீடு வீடாக கொண்டு போய் பொருள் விற்கிற கம்பெனி. என்னுடைய வாழ்க்கையை வந்து பிஸ்னஸ் வாழ்க்கையை நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். இந்த வீட்டில் வந்து புக்கு விற்கிறவங்க பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தண்டி புக்கு பார்த்துருக்கீங்களா? சார் நான் வந்து MBA பண்ணுறேன், வந்து இப்போ ஒரு புக் வாங்கினீங்கன்னா எனக்கு மார்க் அதெல்லாம் கிடையாது. அவங்க புக்கு விற்கிற கம்பெனி தான். நான் அதில் தான் வேலை பார்த்தேன். முதல்ல சேல்ஸ் பர்சனாக தான் என்னோடய தொழிலே தொடங்கினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, 2 பசங்க போய் அங்கே போய் வேலைக்கு போகிறாங்க. போனோடனே ஊருக்குலாம் போய் விற்க சொல்கிறாங்க. விற்றுட்டு வந்தாச்சு. சாயங்காலம் ஆகுது, ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? விற்றோம்னா எவ்வளோ விற்றோம் என்ன கொடுக்கும்போது அந்த பழைய பையங்க வந்து கரெக்டாக விற்றுருக்காங்க. 5 பொருள் விற்றுட்டேன், 6 பொருள் விற்றுட்டேன், காசு கொடுத்தாங்க. புதுசாக சேர்ந்தவங்க வந்து இல்லை சார் விற்க முடியல அப்படின்ட்டு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டுட்டு ஒரு மாதம் போகுது. 1 மாதம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு வரேன். சாயங்காலம் ரிப்போர்ட் கொடுக்காங்க. 1 மாதம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னா, பழைய பசங்க எல்லாம் அதே மாதிரி 5 ரிப்போர்ட்டு, 5 பேர் 5 பொருள் விற்றா 6 பொருள் விற்றா கொடுக்காங்க. இந்த புதுசாக போனவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய விற்றான். 20 பொருள் 25 பொருள் ஒரு நாள். இந்த ஏரியாவில் இப்படி விற்க முடியாத, எப்படி நீ விற்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு கேட்க, அந்த ஒரு பையனை கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லை சார் நம்ம ஏரியாவில் வந்து நாய் அதிகம், அந்த வீடுகளில் போய் விற்கும் போது நாய் குறைச்சிரும், நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் போயிடுவோம் சார், நாங்கள் வந்து சேல்ஸை வந்து இவ்வளோ தான் பண்ணுறோம்னா அது காரணம் அந்த நாய் தான். சரி ரைட்டு அப்படின்ட்டு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக விற்கிறவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ எப்படிப்பா அவ்வளோ விற்ற, 1 மாதம் இப்போ தான் வந்த, படிச்சுக்கிட்டு எப்படி இப்படி விற்க முடிஞ்சு அப்படின்னா, அதுக்கு அந்த நாய் தான் சார் காரணம் அப்படின்ட்டு. எப்படி நாய் ஒரே காரணம் சொல்கிறாங்க, இவன் நாய் குலைச்சதுனால போயிட்டாங்கன்னா, இவன் நாய் குலைச்சதுனால நின்றாங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் சொல்கிறான், சார் அவங்கெல்லாம் விற்கும் போது நாய் குறைக்கும் போயிடுவாங்க, நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். அப்போ என்ன செய்யும், ஓனர் எதுக்கடா நாய் குறைக்கும் எட்டி பார்ப்பாரு, ஓனர் வந்தோடனே பேசாமல் பொருளை விற்றுருவேன் சார் அப்படின்னா. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்து சேல்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான். பல பேர் நம்ம வந்து குறைக்க தான் செய்வாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கான கஸ்டமர் வர வரைக்கும் விடவே கூடாது. கரெக்டாக நிறைய பேர் நம்மளை வந்து குறைப்பான், தொழிலில் அந்த போட்டி இந்த போட்டி எல்லாம் குறைக்கத்தான் செய்யும். நம்ம அதை நாய் சவுண்ட் மாதிரி எடுத்து நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை தேடி கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, வருவாங்க. இதுதான் டீப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தொழில் பண்ணும்போது ஆழமாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம தொழிலை என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இப்போ டெக்னாலஜி தான் எல்லாமே. நண்பர்களே, இங்கே இருக்கவங்க வந்து எத்தனை பேர் வந்து ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் இருக்குது. வெரி குட், சூப்பர். அதில் வந்து என்ன குற்றாலத்தில் குளிச்சதும், வீட்டில் வந்து சட்டை எடுக்க போனதும் எத்தனை பேர் போட்டுட்டு இருக்கீங்க? காலை இட்லி, மாலை சப்பாத்தி, நைட்டு பழைய சோறு. இதில் என்ன பண்ணாங்க, அங்கே போய் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன சாப்பிடுதான், என்ன ட்ரெஸ் போடுதாங்கிறது வந்து சோசியல் மீடியாக்காரனுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு தேவையில்லை. அங்கே இருக்கவங்க அந்த சோசியல் மீடியா கான்செப்ட் எப்படி வந்துச்சு, எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? சோசியல் மீடியாவோட பேசிக்கான கான்செப்ட் என்ன தெரியுமா? ஏன் வந்து ஃபேஸ்புக் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? இல்லை, நம்ம புத்தி தான். நமக்கு என்ன, அடுத்தவன் கதையை கேட்க அவ்வளோ ஒரு ஆர்வம். அடுத்தானே அடுத்தவன் கதையை தெரிஞ்சுக்கணும்னா ஆர்வம். அவன் போட்டான்னா, இவன் திருப்பதி போயிருக்கான், இவன் எப்படி போனான், காசு இல்லைன்னா போன வாரம் என் நாய் கடை கொடுக்க வேண்டியிருக்கு, திருப்பதி போயிட்டு வந்திருக்கான். ரைட். ஸோ இப்படி என்ன செய்வான், அடுத்தவன் கதையை பார்க்கறதுக்காக உள்ளே போய் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஃபேஸ்புக்கு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பெரிய வணிகமாக போயிட்டு நண்பர்கள். சரியா? எப்படி திருப்பதி போயிட்டு வந்து ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்கன்னா அதை போஸ்ட் போட்டோன்னே இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரா, நமக்கு தெரியாது, நம்ம சொந்தக்காரருக்கு பொருளால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு தெரியாதுன்னு கனெக்டான பிஸ்னஸ் நிறைய இருக்குது. சரியா? சொல்லப்போனால் நம்ம வினோத் பாபு இன்னும் அக்கௌண்டிங் இருக்காரு, அவர் ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காரு அக்கௌண்டிங். எங்கே நம்ம ஊரில் உட்காந்துக்கிட்டு வெளியூரில் இருந்து சென்னையிலலாம் கிளைண்ட் இருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், இதெல்லாம் எத்தனை கோடி நம்ம செலவு பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. எதை செலவு பண்ண போகிறோம்? இந்த டிக்டாக்ல வீடியோ பார்க்குற நேரமும் யூடியூப்ல வீடியோ பார்க்குற நேரமும் கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம், டிவியில் பார்க்குற நேரத்தையும் குறைச்சிக்கிட்டு இதை போய் உங்கள் பிஸ்னஸ் என்ன ப்ராடக்ட் இருக்கோ, உங்களுக்கு எனக்கு வந்து பெருசாக எழுத தெரியாது, டைப் பண்ண தெரியாதான், வேண்டாம். ஒரு பொருள் பண்ணுறீங்களா, ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. விற்பனைக்கு உள்ளது ஃபோன் நம்பர், முடிஞ்சே போச்சு. இவ்வளோ தான் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இவ்வளோ தான். இதை பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம் அதில் நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நான் எதுக்குமே காசு கேட்கல. நீங்கள் காசு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாம். நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை. முதல்ல ஸ்டார்டிங் என்ன போதும், உள்ளூர் மக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு 500 மெம்பர் இருக்காங்கன்னா 500 மெம்பருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? தொழிலை வளர்க்குறது இப்படி தான். இந்த 21st செஞ்சுரியில் இது ஒரு அருமையான சோர்ஸ். இதை பயன்படுத்தியும் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்குது.
சரியா? நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது, யூடியூப்னு ஒன்று இருக்குது, லிங்க்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் B2C அப்படின்னா, பிஸ்னஸ் டு கஸ்டமர் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள். B2B அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் வந்து ட்விட்டர் அண்ட் லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். B2B கான்செப்டில். B2Bலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க்டின் ஒன்று இருக்குது, அது வந்து யாரை வேணாலும் கனெக்ட் பண்ணலாம், பில்கேட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். நம்மகிட்ட கரெக்டான ப்ராடக்ட் இருந்தால் ரிப்ளை வரும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சோர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்துங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த டெக்னாலஜி ஃபீல்டை பொறுத்தவரை திருநெல்வேலியில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அது இந்த அன்லிமிட்டட் இருக்கு இல்லையா, அந்த ஷோரூம் எய்த்தால பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், எல்லாம் ஐடி கம்பெனி தான். உள்ள சென்னையில் என்னென்ன உங்களுக்கு ஆர்டர்ஸ் போகிறதோ எல்லாமே இங்கே தான் செய்வோம். சென்னையில் என்ன செய்வோம், ஆர்டர் வாங்கி இங்கே கொடுத்துருவோம், நம்ம ஊர் பசங்க தான் செஞ்சு அனுப்புவாங்க. இன்றைக்கி வந்து சென்னையில் பெரிய கம்பெனி இருக்குது, அங்கே வேலை பார்க்கற 30% பேர் எப்படி நம்ம தமிழ்னு சொல்லுவாங்கல்ல உலகத்துலேயே அறிவாளிதானே, அந்த மாதிரி திருநெல்வேலியாக தான் நாங்கள் சென்னையில் இருக்க ஐடி கம்பெனியில் 30% இருப்போம். ஜோகோ கம்பெனி எங்கே ஆரம்பித்தாங்க, தென்காசிக்காரர் தான். சரியா? எல்லாம் நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு தான் எல்லாமே தெரியும், நம்மகிட்ட தான் எல்லாருமே வராங்க. ஆனால் நம்ம இந்த டெக்னாலஜி மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கட்டையை கிளப்பிடலாம். வடக்கு உள்ளவங்களாம் அந்த டெக்னாலஜி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஃப்ராட்லாம் பண்ணுறானுங்களா, நமக்கு அது பண்ண தெரியாது. ஃபோன் நம்பர் இந்த 14 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் சார் பண்ணல, அவன் டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணுறான். நம்ம வந்து பிஸ்னஸ்க்கே நம்ம வந்து யூஸ் பண்ணல. அதான் இங்கே ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. அவன் வந்து திருடருக்கு டெக்னாலஜி போயிட்டான். எப்படி திருடருக்கு டெக்னாலஜி போயிட்டான். அவன் முன்னால் எப்படி பண்ணுவோம்னா, குடியை போட்டு நேராக பேங்க் பக்கத்தில் போய் தோண்டி எழுந்து வருவான். நீங்கள் வந்து ஃபோனை போட்டு இப்போ பப்ளிக்கிட்ட ஃபுல்லாக வாங்குறான். பேங்க்கில் வந்து பப்ளிக் தானே போடணும் அப்படின்னு பப்ளிக் காசே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், ஆட்டை போட ஆரம்பிச்சான். ஸோ திருடருக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம், வியாபாரம் பண்ணால் டெக்னாலஜி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அக்கௌண்டிங்கில் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் வைப்பீங்க, அதுக்கு கலெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? கலெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோமா, அப்படிதானே? கலெக்ஷன் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்க? ஒரே ஒரு ஆள் தான். மற்றவங்களாம் செழிப்பாக இருக்காங்க, 2 பேர். மற்றவங்களாம் கலெக்ஷன் பார்த்துட்டீங்களா, நீங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கா? உங்ககிட்ட கலெக்ஷன் பண்ணுறதான் திடறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னா ஒருத்த காசு கேட்கவும் வராது, வந்திருக்காரு. ஜிஎஸ்டிங்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஜிஎஸ்டி இது ஒரு ஆள் இருப்பாங்க, அவர் ஏதோ செய்வாரு. ஏன்னா அது வந்து தலையாய கடமை. ஏன்னா அதை வச்சு தான் நாட்டை ரன் பண்ணுறதாக வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி தான் ரன் ஆகணும், இப்போ ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து கெட்டிருங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணதுக்கு வந்து பாகர் ஆப்னு ஒன்று இருக்குது, பாகர் புக்னு ஒரு ஆப் இருக்குது. சரியா? PAGAR. சரியா? பாகர் புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. கண்ட ஆப்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ரம்மி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க தூக்கி விட்ருங்க. அப்படிலாம் உங்கள் அக்கௌண்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். ரம்மி பிளே எத்தனை பேர் விளாடுறீங்க அதெல்லாம் தூக்கி விட்ருங்க தயவு செஞ்சு. அது விளாடாதீங்க, மோசமான கேம். சரியா? அதை விட்டு பாகர் ஆப்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க வேலை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன சம்பளம் கொடுக்கணும், எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கான், சரியா, என்ன லீவு, சேலரி ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் அதில். சரியா? அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து கூகுள் பேன்னு ஒரு ஆப் இருக்குது, எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. ரைட். அதை வந்து பிஸ்னஸ் கூகுள் பிஸ்னஸ்னு ஒன்று வச்சுருக்கு, அதில் போனீங்கன்னா உங்கள் கார்பரேட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அது ஒரு மணியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சோர்ஸ். ஏன்னா காசு இல்லை கையில் இல்லைன்னு சொல்ல முடியாது, பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுது. அது ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது. இன்றைக்கி வந்து வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட லாக்டவுனில் எனக்கு வந்து 4 ஸ்டாஃப் இருக்காங்க. 4 ஸ்டாஃபும் வீட்டில் இருந்தால் வேலை பார்க்காங்க. ஏன்னா திருநெல்வேலி கிடையாது, பஸ் அப்பெல்லாம் நிறுத்திட்டானா. அப்போ வந்து அவங்க வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்காங்க வைக்காங்கிறத கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன அப்படின்னா ஸ்லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, SLACK ஸ்லாக். என்னது? SLACK ஸ்லாக்னு ஒன்று இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் மூலமாக என்ன பண்ணலான்னா நம்மளுடைய ஸ்டாஃபுக்கு வேலை அனுப்பலாம். இந்த வேலையை முடிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா வாட்ஸ்அப்பில் வந்து 1000 மெசேஜ் இருக்கும், பார்க்க மாட்டாங்க. இது நம்ம கம்பெனிக்குன்னு வச்சுக்கலாம். கம்பெனிக்குன்னு வச்சிட்டோம்னா இந்த வேலை இருக்குது, இதை முடிச்சிருந்தா அதிலே ஃபாலோ போகிறோம், அடுத்தடுத்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு ஃபைல் அனுப்பிக்கலாம், எல்லாமே அதிலே பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு ஹெச்ஆர் ஆப். அப்புறம் கீப்னு ஒரு ஆப் இருக்குது, KEEP. ரொம்ப பிடிச்சிருக்கா? அது கீப் நிறைய வச்சிருக்கீங்களா? மெயின்டைன் பண்ணுறீங்களா? அது ஆப் இல்லை, ஆனப்புறம் அவங்க போகணுங்கிறது கிடையாது. அப்படி செஞ்சால் தான் பெரிய ஆளே ஆகணும். எப்படி
இல்லை இப்போ நம்ம பெரிய ஆளாக வந்துக்கிடுவோம். இது பெரிய ஆளாக வரனால லோகோ தானே பேஸு, லோகோ போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பினா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஆப்பில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது நோட் பண்ணி வச்சுக்கினா எவ்வளோ அது வந்து ஃப்ரீயான ஆகலாம், காசே கிடையாது. நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஃப்ரீயாக இருக்கிறத மதிக்கவே மாட்டோம். அப்படித்தானே, ஃப்ரீயாக கொடுத்தா மதிக்க மாட்டோம். இனிமேல் வச்சுங்க மதிச்சிருங்க. டெக்னாலஜியை ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாதிக்க முடியும். அதனால நான் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அப்புறம் வந்து பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லிட்டு இருக்கு. பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க இப்போ சென்னையிலேருந்து அனுப்புகிறாங்க, கூகுள் பே வழியாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக ஒரு லிங்க் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு நீ அவ்வளோ அனுப்பணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு அனுப்பிட்டிங்கன்னா கிளிக் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். கூகுள் பே வேண்டாம் பெரிய அமௌண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா மோஜோன்னு ஒன்று இருக்குது, ரேசர் பேன்னு ஒன்று இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ரேசர் பே, இன்ஸ்டா மோஜோ அப்படின்னு 2 இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுக்குள்ளே வாங்கலாம். நமக்கு வாங்க வேண்டிய பேமெண்ட்டுக்குள்ளே எனக்கு இதில் ஈஸியாக வாங்கிடலாம். இது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா போஸ்ட் வந்து இமேஜ்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி தானே? ஃபோட்டோ எடுத்தோம்னா அதை எடிட் பண்ண வேண்டியிருக்கும். எடிட் பண்ணணுமா வேண்டாமா? செல்ஃபியில் வந்து என்ன அவனே ஃபில்டர் கொடுத்துருவான். நம்ம அழகாக இருக்க மாதிரி நம்ம முகத்தெலாம் பருவே இருக்காது. நான் போடுற ஃபேஸ்புக்கில் போடுற பருவே இருக்காது. நீட்டாக இருக்கு. நிறைய பிள்ளைங்க வந்து என்ன செய்யும், லைக் பண்ணும். அப்போ நேரில் பார்க்கும்போது ஷாக் ஆகிடும் அப்படியே. ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து செல்ஃபியில் இருக்குது. இப்போ நம்ம பிஸ்னஸை அப்படி கலர்ஃபுல்லாக காட்டணும்னா என்ன இருக்குது அப்படின்னா கேன்வான்னு ஒரு ஆப் இருக்குது. என்ன இருக்குது? கேன்வா, CANVA, கேன்வா. இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. போஸ்டரு சரியா, என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி இமேஜ்லாம் இதே மாதிரி பேனர் கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதிலே ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே கிடையாது. அது நீங்கள் பயன்படுத்த தெரியலன்னா நம்ம என்ன செய்யணும், உடனே நமக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. யார்? யூடியூப். வெரி குட் பாய். எஸ், யூடியூப் இருக்குது. யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு யூஸ் கேன்வான்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணாலும் தெரிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு தேவையான டிசைன் அப்படிலாம் என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு வந்து InShot, என்னது InShotனு ஒரு ஆப் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் அது மொபைல்லே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை இதெல்லாம் நான் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இது பண்ணால் தான் சார் உண்மையை இருக்க முடியும். இதுதான் நீங்கள் உங்கள் மொபைலில் இல்லாமல் வெட்டியாக நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பண்ண என்ன ஆகுனா ரிலையன்ஸ் மார்க்கெட் வந்துட்டான். சரியா? இன்னும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அங்கேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரிய பிராண்ட் உள்ளே வந்துட்டுனா நம்ம என்ன செய்ய முடியாது, டெவலப் ஆக முடியாது. தயவு செஞ்சு டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டு திருநெல்வேலி ஆளுநர்கள்லாம் கவர் பண்ண வேண்டிய வேலையை பாருங்கள். இன்னும் நேரத்தை வந்து என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாது. டெக்னாலஜிக்குள்ளே வந்து என்ன செய்யணும், டபார்னு இருக்க கஸ்டமர்லாம் பிடிக்க வேண்டியதான் அடுத்த வேலை. ஓகே, சரி. நல்லே வாங்கிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிக விலைக்கு வாங்கி கம்மியாகுது அப்படின்ட்டாரு. நைட்டு வந்தவர் வந்து அடப்பாவிப்பையில இதை நீ வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டியா, அதோட அர்த்தம் அதுவும் இல்லை அப்படிதா. நிலையே வாடினா சூரியன் உதிக்க முன்னால நிழலா இருக்கும், அந்த நிழல்ல போயிடணும். அந்த நேரத்துலேயே நீ ஆஃபீஸ் போயிரு, வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு போயிரு. சூரியன் மறைஞ்ச அப்புறம் அங்கே ஆஃபீஸில் போய் உள்ள வா. இதுதான் நிழல்லே நிலையே வாக்க அர்த்தம். நீ ஊருக்குள்ள பந்தலை போட்டு வச்சிருக்கிய, நீ என்னடா அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு அச்சா, அப்போ அதில் தான் ஃபெயில் ஆகிட்டேன். அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு வைக்க சொன்னார்ல அப்படின்னா உடனே அதுக்கு வந்து சொல்கிறார், அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு வைக்கணும் அப்படி கிடையாதுப்பா. மொத்தமாக வாங்கும்போது மொத்தமாக வாங்கினா அதிக விலை கொடுத்து வாங்குவோம். ஒரு பொருளை சில்லறையாக வாங்குறதுக்கு மொத்தமாக வாங்குறதுக்கு டிஃப்ரென்ஸு. அதிக விலைக்கு மொத்தமாக வாங்கி ஊரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக, மற்றவங்களோட நீ கம்மியான ரேட்டில் கொடு அப்படின்னு சொன்னார். அதை புரிஞ்சிக்காமல் நீ 500 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு இருந்தா நீ என்னைக்கிடா பணக்காரன் ஆகும் அப்படின்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுட்டு அவர் ஒரு 2 விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ரைட்டா? அந்த 2 விஷயம் தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.